இந்த வீடியோ ஆனது சிரிப்பிற்கு மட்டுமே, எனது தனிப்பட்ட கருத்து அல்ல. நின்னு அடிப்பேன். என்னை இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட், இந்த பிளாக் பெல்ட் வாங்கினா தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டாளா இருப்பான். பயப்படாம நிற்பேன். ஏறி ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிடும். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். இது சத்தியமா நான் செஞ்சேன். நான் வென்று கப்போட கோப்பையோட நினைக்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. சிட்டி தரபாட் குட்டி கதை சொல்லவன் நல்ல தம்பி, கட்டு கதையை சொல்ல வந்தவன். ஜென்டில்மேன், இவன் ஒரு ஆளுக்கு ஒரு பேருக்கு சமம். He can dance, he can fight, and he is a sportsman. இவனோட பேச்சு கேட்கறது மட்டும் இல்ல, உங்க காதை அதுக்கும் தான். நீங்க சிட்டி கிட்ட ஏதாவது கேட்கறதா இருந்தா கேட்கலாம். இது என்ன ராகம்? நாட்டு குறிஞ்சி பாடுறேன்னு உசேரி போயிட்டீங்க. நடுவுல உன்னோட உக்காந்து நாம் பேச நல்ல இடம் தான். இந்த இடத்துல ஸ்ருதி விலகிடுச்சு. என்னடா படி வச்சிருக்கீங்க அண்ணனை? திருப்பதி சிறையில் இருந்து தோட்டா காயங்களுடன் தப்பிச் சென்றார் புஷ்பா. புஷ்பா போலீசாரால் கொல்லப்பட்டார் எனும் வதந்தி பரவி வருவதால் சித்தூர் திருப்பதி பகுதிகளில் கலவரம் வெடித்து வருகிறது. 8 புல்லட்டுமா? நீ ஏன் சொல்லு, யாராவது உயிர் பழைக்க முடியுமா? என் மவனோட ஆர்ட் ஆபரேஷனுக்கு புஷ்பா தான் துட்டு தந்தாருக்கா. பொண்ணு கல்யாணத்தை புஷ்பா தான் நடத்தி வச்சாரு. வெள்ளம் வந்தப்ப புஷ்பா தான் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா. 1 மாத காலமாக தொடரும் கலவரம். பெரும்பாலான பகுதிகளில் ஊரடங்கு தொடர்கிறது. காட்டு விலங்கெல்லாம் 2 அடி பின்னால வச்சா புலி வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த புலியே 2 அடி பின்னால வச்சா புஷ்பா வந்துட்டான்னு அர்த்தம். நான் போறேன் வாத்தியாரே. நான் போறேன் வாத்தியாரே. டடே நான் போறேன். கமான் கபிலா. ஏய் என்னங்கடா தாளுக்கு வந்து வாத்தியார் பூளை பிடிச்சு பாருங்களா? ஏய் வாம்பளே பொசுத்த நாக்கிடிக்கிறேன்டா. இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. என்ன ரங்கா, சின்ன பசங்களை வச்சுன்னு காமெடி புண்டை காட்டுறியா? நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற தெவடியா பையன் தான் சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? என்ன கெத்து புண்டை காட்டுறியா? என்னடா கெத்து புண்டை காட்டுறீங்க எல்லாரும்? நிறுத்துறா புண்டை. ஆமாண்டா வாத்தா சூத்திரையா சுண்ணி. நான் டடே சூத்து காட்டின மாதிரி பேசுனுக்கிறா. ஸ்டேஜ்ல அவுத்து போட்டு நிக்கிறப்ப எகுத்தாப்புல ஒருத்தன் பூல எடுத்து குத்த வந்தானாக்கா, திரும்ப அவன் பூல எடுத்து அவன் சூத்துல திரும்ப குத்தி இத்தனை வருஷமா கேள்ச்சிங்க. உண்மையாவே லூசு புண்டை தான் போல. நெஞ்சில வேற 2 கொட்டாங்கு சேர வச்சுனுங்கிறான். அவனை வச்சு ஆட்டி நகரீங்க. ஆடுங்க வாத்தா பாத்து நகரம். உங்க மேல 1 நிமிஷமா பேசினேங்கிற நீ. சரிதான் வாத்தியாரே, நீ சொல்ற மாதிரி நான் லூசு புண்டையா வந்துடுறான். போ எந்த பூலாங்கிட்ட வேணா போய் கேளு. என் பூல் டைட் ஒண்ணு. புஷ்பா 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 ராஜ். புண்டமான தம்பி என்னப்பா இதெல்லாம்? ஒருத்தனுக்கு ஆட தெரியலனா ஆடி காமிச்சிடலாம், பாட தெரியலனா பாடி காமிச்சிடலாம், ஒரு வேலையை செய்ய தெரியலனா செஞ்சு காமிச்சிடலாம். ஆனா ஆம்பளை இல்லைன்னு சொன்னா நான் வசிக்கிறேன். உன்னை பார்க்கத்தான் நான் சிட்டி மாதிரி வந்திருக்கேன். சனா பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல். நமஸ்தே. கட்டி மேளம் கட்டி மேளம். மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன ஹேதுனா கண்டே வச்சாமி சுபே சஞ்சீவ சரதஜ்யதாம். சின்ராஜ், இவங்க நம்ம மாப்பிள்ளையோட சிஸ்டர். கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு கூட நீங்க பேசிட்டு இருங்க. ஆமா, இவர் யாரும் சொல்லலையே. இன்ட்ரோடியூஸ் பண்ற அளவுக்கு இவர் ஒன்றும் பெரிய விஐபி இல்ல. ராத்திரியான தூக்க முடியலடி. ஏன் மதியமே தூங்கிட்டியா? அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தெரியுது?
சொல்றீங்க? இப்ப நீங்க நடந்து வர்றப்ப கீழே மேட்டு கிடக்கா, கருப்பு கலர், அது மேட்டு கிடையாது, எங்களோட முடியா. இப்ப பாருங்க, பாத்தீங்களா, என் முடிதான் அது. என்னங்க? பதிவாசி தைலம். ஆக என்னுடைய தந்தையார் கலைஞர் அவர்கள் திரு கருணாநிதி மாதிரி ஒரு கேடுகட்ட பிறவிய யாரும் பார்த்திருக்க முடியாது. எங்க குடும்பத்துல அடிக்கிற கொள்ளைகளை வெளியே சொன்னோம்னா செந்தில் பாலாஜி என்ன முதலில் உள்ள உட்கார்ந்திருப்பது ஆக எங்கள் குடும்பத்தாராதான் இருக்கும். ஐ எம் கோயிங் டு ஸ்லீப்னா என்னடா அத்தா? சொல்லிட்டு சோத்துல கை விடா. தூங்க போறோம்பா. தூங்க போறியா? லவடிக்க பால் பதில சொல்றான் பழம். முப்பாட்டன் ஐயன் வள்ளுவன் திருக்குறள் எழுதும் பொழுது அச்சாணி வாங்கிட்டு வர கலங்கி போனது நான் தான் தம்பி. காந்தி தாத்தா தலை வர மாட்டானா? ஏன் தெரியுமாப்பா? ஏன்னா அவர் சொட்ட தலையாம்பா. பழகுன 2 நாள்ல கட்டிக்கிறியான்னு கேட்டா, அவ்வளவுதான். அவளை கட்டிக்கிட்டதுல இருந்து அவளோட வேலைக்காக வந்து பொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? அப்போ உன் காலில் என்ன ஓதுனாரு அதை மட்டும் சொல்ல. ராஜ்மாதா हमारी शंख फूंक दो।